மண் பறிக்க கொஞ்சம் காசு இல்லாம கிடக்குடா. நீ வந்து அந்த பொம்பளை டோப்பு இருக்குல்ல, அதை போட்டு கொண்டு இஞ்சானா அதை போட்டு கொண்டு ஒரு குடிசை போட்டு கொண்டு அப்புறம் நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ? என்னென்ன காய பச்சு ஒன்றும் காய்ச்சி காட்டும் என்ன காய்ச்சா தம்பி பாருங்க சொத்துக்கு மாட்டேங்குது. சரிங்கம்மா, அவங்க பைக்கே வராங்களா? சரி, ஓகே. மீண்டும் ஒரு கர்மமடைந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிற நண்பர்களே, வணக்கம். அதாவது நான் இந்த வீடியோவில் சொல்ல போற விடயத்தை வந்து கிருஷ்ணாவை நான் ஒழிச்சு கட்டவோ இல்லை கிருஷ்ணாவை நான் புல்ல இல்லாம என்ற எண்ணம் எனக்கு இல்லை. கிருஷ்ணா செய்கிற செயலை நிறுத்த வேணும்ன்றதுக்காகத்தான் இப்படியான விடயத்தை நான் சொல்றேன். அதாவது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் வேனுக்கு இறக்க முன்னம் அங்கே உள்ள இருவரும் கதைச்சு கொண்ட வசனங்களை வந்த உடனே வாயை பற்றி அவர்கள் அந்த வீடியோ வரை வெளிவிட்டிருக்காங்க. அவர்கள வீடியோ தான், அவர்கள்லாம் எடுத்த வீடியோ. ஸோ அதை வெளிவிடாமல் விட்டுருந்தா வேற விஷயம். அதாவது உண்மையை சொல்ல போனால் இலங்கையில் வந்து தண்டனைகள் குறைவு, அங்கே வந்து குற்றவாளிகள் அதிகம். ஏன்னா அங்கே தண்டனைகள் இருந்து தப்புறதுக்கு வழிகள் அங்கே அதிகம். ஸோ அதனால தான் அங்கே வந்து எல்லா விடயத்தையும் எல்லாரும் செய்யக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை செய்தனா இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து நான் தப்புறதுக்கு வழிகள் அங்கே அதிகம், ஆனால் தண்டனை கிடைக்கிற வழிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஸோ அது இணையத்தில் உள்ள தகவல். அந்த தகவல் படி பார்க்கல எஸ்கே கிருஷ்ணா வந்து செய்த விடயம் எப்படி என்று பார்த்தோம்னா, ஒரு மனித இனத்தை கேவலப்படுத்துற, அதாவது ஒரு மனிதனை கேவலப்படுத்தின ஒரு செயல், ஒரு பெண்ணை கேவலப்படுத்தின செயல். அதாவது அவமதிக்கிறது, கேவலப்படுத்தியது, கிண்டல் செய்வது, நிறத்தை வச்சு கிண்டல் செய்வது, அப்படி பல விடயங்களை செய்யறது. அதற்கு ஒரு தண்டனை இருக்குது. ஆனா இலங்கையை பொறுத்தவரையில் அந்த தண்டனையை அங்க காணல, இல்லையோ இருக்கும் எனக்கு தெரியல. அப்படி யாரே ஒரு சட்ட லோயர் மாதிரி இருந்தீங்களா இருந்தா கீழே எழுதுங்க என்ன தண்டனைன்றது. அதாவது இது ஐரோப்பா பொறுத்தவரையில் அந்த தண்டனை இருக்கு. நான் ஜெர்மனை பொறுத்தவரையில் சொல்லமெண்டா, அதாவது ஒருவர் வந்து நடுவிரலை காட்டினா 2000 யூரோ ஃபைன் அடிக்கப்படுவார். 2000 யூரோ ஃபைன் அடிக்கணும். அதாவது ஒரு நிறத்தை பற்றி கதைத்தால் அவரை வந்து மொப்பிங் பண்றது, அதாவது நிறத்தை பற்றி கதைச்சு அவரை கேவலப்படுத்தினால் ஸோ அவருக்கு பணத்தண்டனை, அடுத்தது ஜெயில் தண்டனையும் வாய்ப்பு இருக்குது. இப்படி கதைச்சாருன்றதை பொறுத்து. ஸோ அப்படியான தண்டனைகள் இந்த கிருஷ்ணாக்கு இலங்கையில இருக்கா இல்லையா? ஸோ கிருஷ்ணா இப்படி கதைக்க ஏன் இந்த போலீஸ் காவல்துறை அனுமதி விட்டுருக்கு? அல்லாட்டி எனக்கு அந்த தண்டனை இதெல்லாம் இலங்கையில நோமல், இப்படி எல்லாம் கதைக்கலாம் என்று இருந்துச்சா இருந்தா ஸோ இந்த இனம் கேவலப்படுறது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ முடிஞ்சா அந்த கருத்தை கீழே எழுதுங்க, இப்படியான தண்டனை இருக்கா இல்லையான்றதை. ஸோ இனியாவது கிருஷ்ணா திருந்த வேணும் வழியை. நான் கிருஷ்ணா அடியோட ஒழிச்சு கட்டுற எண்ணம் எனக்கு இல்லை. கிருஷ்ணா செய்கிற செயலில் மரியாதை வச்சு மற்றவருக்கு மரியாதை கொடுத்து செய்ய வேணும். அதாவது இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்க்கறன்னு தெரிஞ்சதுக்காக நீங்க கதைக்கிற எல்லாத்தையும் கதைக்க முடியாது. ஏன்னா தெளிவாக அந்த குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து உதவி செய்தால் மட்டும்தான் அது உதவி. அவமானப்படுத்தி சக்தி எடுத்தால் அது உதவி அல்ல. அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.